இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றேன். நாம் ஒரு வருட திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தில் இன்றைக்கு நாள் 49. இன்றைய வாசிப்பதற்கான பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 35 மற்றும் 36, லேவியர் அதிகாரம் 25, திருப்பாடல்கள் அதிகாரம் 82. விடுதலை பயணம் அதிகாரம் 35. மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. 6 நாட்கள் நீங்கள் வேலை செய்யலாம், 7ஆம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து. அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும். ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது. மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார். நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே. ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன: பொன், வெள்ளி, வெண்கலம், நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிற 18 ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள், சித்திம் மரம், விளக்குக்கான எண்ணெய், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள், ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் தேவையான 12 மணிக்கற்கள், பதித்து வைக்கும் கற்கள். மேலும் உங்களுள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்ட அனைத்தையும் செய்ய முன்வரட்டும். அவையாவன: திரு உறைவிடம், அதன் கூடாரம், மேல் விரிப்பு, கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துகள், பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, அதை மறைக்கும் தொங்கு திரை, மேசை, அதன் தண்டுகள், அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், ஒளிவிளக்கு தண்டு, அதன் துணைக்கலன்கள், அகல்கள், விளக்குக்கான எண்ணெய், தூப பீடம், அதன் தண்டுகள், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார வாயிலில் உள்ள தொங்கு திரை, எரிபலி பீடம், அதன் வெண்கல வலை பின்னல், தண்டுகள், துணைக்கலன்கள், தண்ணீர் தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் திரைகள், அங்குள்ள தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் வாயிலுக்கான தொங்கு திரை, திரு உறைவிடத்திற்கான முளைகள், முற்றத்திற்கான முளைகள், அவற்றின் கயிறுகள், திருத்தல பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள், ஆரோனுக்கான திரு உடைகள், குருத்துவ பணிக்காக அவன் புதல்வருக்குரிய உடைகள் ஆகியவைகளே. பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் மோசே முன்னிருந்து அகன்றது. உள்ளார்வம் உடையோர், உள்ளுணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதில் உள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திரு உடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தனர். ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள், காதணிகள், மோதிரங்கள், அணிகலன்கள் ஆகிய பொன்கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர். யாவரும் அப்பொன்னை ஆரத்தி பலியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர். அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு, வெள்ளாட்டு ரோமம், செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல்கள், வெள்ளாட்டு தோல்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர். வெள்ளியையும் வெண்கலத்தையும் காணிக்கையாக கொண்டு வர முடிந்தவர் அனைவரும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர். ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்தி மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர். திறன்மிக்க பெண்கள் எல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூல், மெல்லிய நார்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர். உள்ளார்வமும் திறனுமுடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள். ஏப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய 12 மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும், திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும், விளக்குக்கு எண்ணெயையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த வேண்டுமென்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர். இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை கொண்டு வந்தனர். மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி, ஆண்டவர் தாமே யூதா குலத்தை சார்ந்த கூர் என்பவரின் மகனான ஊரியின் புதல்வர் பெட்சலேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள். ஞானம், அறிவு கூர்மை, அனுபவம், தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறையாவியால் நிரப்பியுள்ளார். திட்டமிடும் நுட்பத்தால் பொன், வெளி, வெண்கல வேலை செய்யவும், பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும், பரத்தை செதுக்கவும், மற்றெல்லா வித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளியுள்ளார். கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார். அதே திறமையை தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒஹலியாபாவுக்கும் அருளியுள்ளார். உலோக வேலை, கலை வேலை அனைத்தையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு நிற நூலிலும் மெல்லிய நார்பட்டிலும் செய்யும் பூந்தையல் வேலையையும் பின்னல் வேலையையும் அனைத்து தொழிலையும் திட்டமிடும் நுட்ப வேலையும் செய்வதற்குரிய உயர் திறனால் அவர்களை நிரப்பியுள்ளார் என்றார். அதிகாரம் 36.
பெட்சலேலும் ஒஹலியாபும் மேலும் தூயக அமைப்பு வேலை அனைத்தையும் செய்ய தெரியுமாறு ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மையும் தொழில் திறமையும் பெற்றிருந்த கலைஞர் யாவரும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி வேலை செய்யட்டும். அவ்வாறே மோசே பெட்சலேயும் ஒஹலியாபவையும் ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மை பெற்றவரும் உள்ளார்வம் உடையவருமான கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபடுமாறு அழைத்தார். தூயக வேலைக்கன்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசே முன்னிலையிலிருந்து எடுத்து சென்றனர். தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வந்து வண்ணமாயிருந்தன. தூயக வேலைகளில் ஈடுபட்டிருந்த கலைஞர் தங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வந்து மோசையை நோக்கி, மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கும் அதிகமாகவே உள்ளது என்று அறிவித்தனர். அப்போது மோசே, ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்க அது பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டது. எனவே மக்கள் எதையுமே கொண்டு வருவதை நிறுத்திவிட்டனர். ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாயும் தேவைக்கு மிஞ்சியும் இருந்தது. பணியாளருள் கலைத்திறமிக்கோர் அனைவரும் ஒன்று சேர்ந்து திரு உறைவிடத்தை 10 திரைகளால் அமைத்தனர். அவை முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாகவும் நீலம் கரஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாகவும் கலைத்திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் இருந்தன. திரை ஒன்றின் நீளம் 28 முழமும் அகலம் 4 முழமும் ஆகும். ஒரு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும் இருக்கும். இவற்றுள் 5 திரைகள் ஒன்றாகவும் ஏனைய 5 திரைகள் ஒன்றாகவும் இணைக்கப்பட்டன. பின்னர் அவர் முதல் தொகுப்பின் விளிம்பில் நீல வண்ண துணி வளையங்களை அமைத்தார். அடுத்த தொகுப்பின் இறுதி விளிம்பிலும் அவ்வாறே செய்தார். முதல் திரை தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் 50, மற்ற திரை தொகுப்பின் விளிம்பில் அமைத்த வளையங்கள் 50. அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன. பொன்னால் 50 கொக்கிகள் செய்து அந்த கொக்கிகளால் அவர் திரைகளை ஒன்றோடொன்று இணைத்தார். இவ்வாறு ஒன்றிணைந்து திரு உறைவிடம் அமைந்தது. திரு உறைவிடத்தில் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு மயிரால் மூடு திரைகள் செய்தார். 11 மூடு திரைகள் செய்தார். ஒரு மூடு திரையின் நீளம் 30 முழமும் அகலம் 4 முழமும் ஆகும். 11 மூடு திரைகளுக்கும் அளவு ஒன்றேயாம். இவற்றுள் 5 மூடு திரைகளை ஒன்றாகவும் மற்ற 6 மூடு திரைகளை ஒன்றாகவும் இணைத்தார். முதல் மூடு திரை தொகுப்பின் ஓரத்தில் 50 வளையங்களை அமைத்தார். அவ்வாறே 50 வளையங்களை அடுத்த திரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைத்தார். ஒரே கூடாரமாக ஒன்றிணைத்து அமைக்க 50 வெண்கல கொக்கிகள் செய்தார். மேலும் செந்நிறமாக 18 செம்மறி ஆட்டுக்கிடாய் தோள்களாலும் வெள்ளாட்டு தோள்களாலும் கூடாரத்துக்கு ஒரு மேல் விரிப்பு செய்தார். திரு உறைவிடத்திற்கான செங்குத்தாய் நிற்கும் சட்டங்களை அவர் சித்தி மரத்தால் செய்தார். ஒரு சட்டத்தின் நீளம் 10 முழமும் அகலம் 1.5 முழமும் ஆகும். சட்டம் ஒவ்வொன்றை பொறுத்த 2 கொளுத்துகள் வீதம் திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களுக்கும் செய்தார். திரு உறைவிடத்திற்காக சட்டங்களை அவர் செய்த முறை: தெற்கே தென் திசை நோக்கி நிற்க செய்யப்பட்டவை 20 சட்டங்கள். ஒரு சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளுக்கு 2 பாத பொருத்துகள், அடுத்த சட்டத்துக்கு கீழே 2 கொளுத்துகளுக்கு 2 பாத பொருத்துகள். இவ்வாறு 20 சட்டங்களுக்கும் கீழே அவர் 40 வெள்ளி பாத பொருத்துக்களை அமைத்தார். திரு உறைவிடத்தின் 2ஆம் பக்கமாகிய வட திசைக்கான சட்டங்கள் 20 செய்தார். ஒரு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துக்கள், மறு சட்டத்திற்கு கீழே 2 பாத பொருத்துக்கள் என்று 40 வெள்ளி பாத பொருத்துக்கள் செய்யப்பட்டன. திரு உறைவிடத்தின் பின்புறமாகிய மேற்றிசைக்காக 6 சட்டங்கள் செய்தார். அத்துடன் திரு உறைவிடத்தின் பின்புற மூலைகளுக்காக 2 சட்டங்களை செய்தார். அவற்றுள் ஒவ்வொன்றும் கீழிருந்து மேலே முதல் வளையம் வரைக்கும் இரட்டை கனமாக அமைக்கப்பட்டன. இவ்வாறு 2 மூலைகளும் அமைக்கப்பட்டன. ஒவ்வொரு சட்டத்தின் அடியிலும் 2 பாத பொருத்துக்கள் வீதம் 8 சட்டங்களுக்கும் அவற்றிற்காக 16 வெள்ளி பாத பொருத்துக்களும் இருந்தன. சித்தி மரத்தால் குறுக்கு சட்டங்களையும் செய்தார். திரு உறைவிடத்தின் ஒருபுற சட்டங்களின் மேலே பொருத்த 5, திரு உறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, மேற்கே திரு உறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே பொருத்த குறுக்கு சட்டங்கள் 5, நடுவில் உள்ள குறுக்கு சட்டம் சட்டங்களுக்கு சரிபாதியில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்டது. அவர் சட்டங்களை பொன்னால் பொதிந்தார். அதில் உள்ள குறுக்கு சட்டங்களை செருகுவதற்கான வளையங்களையும் பொன்னால் செய்தார். குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிந்தார். மேலும் அவர் ஒரு தொங்கு திரை செய்தார். நீலம் கரஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாகவும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாகவும் கலைத்திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் அதை செய்தார். அதற்காக சித்தி மரத்தால் 4 தூண்கள் செய்தார். அவற்றை பொன்னால் பொதிந்து பொன் கொக்கிகளையும் பொருத்திவிட்டார். அவற்றிற்காக 4 வெள்ளி பாத பொருத்துக்களை வார்த்தார். கூடாரத்தின் நுழைவாயிலுக்காக அவர் ஒரு தொங்கு திரை செய்தார். அது நீலம் கரஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. 5 தூண்களையும் அவற்றின் வளைவு ஆணிகளையும் செய்தார்.
அவற்றின் பொதிகைகளையும் பூண்களையும் பொன்னால் பொதிந்தார். 5 பாத பொருத்துகளை வெண்கலத்தால் செய்தார். லேவியர் அதிகாரம் 25. ஆண்டவர் சீனாய் மலையில் மோசையிடம் கூறியது: நீ இஸ்ரேல் மக்களிடம் கூற வேண்டியது, நான் உங்களுக்கு வழங்கும் நாட்டில் நீங்கள் வந்து சேரும்போது நாடு ஆண்டவருக்கென்று ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும். 6 ஆண்டுகள் வயலை பயிரிட்டு திராட்சை கொடிகளை கிளை நறுக்கி அவற்றின் பலனை சேர்ப்பாய். 7ஆம் ஆண்டு ஆண்டவருக்காக ஓய்ந்திருக்கும் ஆண்டு. நிலத்துக்கும் ஓய்வு வேண்டும். வயலை பயிரிடாமலும் திராட்சை கொடிகளை கிளை நறுக்காமலும் இருங்கள். தானாய் விளைந்த பயிரை அறுக்காமலும் கிளை நறுக்காத திராட்சை செடிகளிலிருந்த பழங்களை சேர்க்காமலும் இருக்க வேண்டும். அது நிலத்துக்கு ஓய்வு ஆண்டு. உனக்கும் உன் பணியாளனுக்கும் உன் வேலைக்காரிக்கும் உன் கூலி ஆளுக்கும் உன்னிடையே தங்கியிருக்கும் அந்நியனுக்கும் ஓய்வு நிலப்பயிர் விளைச்சல் உணவாய் இருக்கட்டும். உன் வீட்டு விலங்குகளுக்கும் உன் நாட்டில் உள்ள காட்டு விலங்குகளுக்கும் அவையே உணவு. தொடர்ந்து வரும் 7 ஓய்வு ஆண்டுகளை 7 ஆண்டுகளாக 7 முறை எண்ணிக்கையிட்டு அவை 49 ஆண்டுகள் ஆகும். 7ஆம் மாதம் 10ஆம் நாள் எக்கால ஒலி எழட்டும். பாவக்கழுவாய் நிறைவேற்றும் அந்த நாளில் உங்கள் நாடெங்கும் எக்காலம் முழங்க செய்யுங்கள். 50ஆம் ஆண்டை தூயதாக்கி நாட்டில் வாழ்வோருக்கெல்லாம் தன்னுரிமை அறிவியுங்கள். அது உங்கள் யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டில் நீங்கள் உங்கள் நிலப்பகுதிக்கும் உங்கள் இனத்தாரிடமும் திரும்ப வேண்டும். 50ஆம் ஆண்டு உங்களுக்கு யூபிலி ஆண்டு. அந்த ஆண்டு பயிரிட வேண்டாம். தானாய் விளந்ததை அறுக்க வேண்டாம். கிளை நறுக்காத திராட்சை செடியினின்று கனி சேர்க்கவும் வேண்டாம். ஏனெனில் அந்த ஆண்டு யூபிலி ஆண்டு. அது உங்களுக்கு தூயது. நிலத்தினின்று அவ்வப்போது கிடைக்கும் பலனை உண்ணுங்கள். அந்த யூபிலி ஆண்டில் அவரவர் தம் காணி ஆட்சிக்கு திரும்பி செல்ல வேண்டும். உங்களுக்குள் ஒருவனுக்கு நிலத்தை விற்கவோ அவனிடத்தில் வாங்கவோ செய்யும் பொழுது ஒருவரை ஒருவர் ஏமாற்றாதிருங்கள். யூபிலி ஆண்டிற்கு பின் ஆண்டுகளை கணக்கிட்டு அவற்றின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வாங்கலாம். பயன்படுத்தும் ஆண்டுகளுக்கு ஏற்ப அவன் அதை உனக்கு விற்க வேண்டும். பலனை பயன்படுத்தும் ஆண்டுகள் எண்ணிக்கை மிகுந்திருந்தால் விலையை உயர்த்த வேண்டும். குறைந்திருந்தால் விலையை குறைக்க வேண்டும். ஏனெனில் பயனுள்ள ஆண்டுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பவே அவன் விற்கிறான். உங்களில் எவருமே தம் இனத்தாரை ஏமாற்றலாகாது. உங்களுக்கு கடவுளுக்கு அஞ்சி நடங்கள். ஏனெனில் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். என் கட்டளைப்படி நடங்கள். என் நியமங்களை கடைபிடிப்பதில் கவனமாயிருங்கள். அப்போது நாட்டில் நலமாய் குடியிருப்பீர்கள். நிலமும் பலனை தருவதால் வயிறார உண்டு பாதுகாப்புடன் நாட்டில் வாழ்வீர்கள். விதைக்காமலும் அறுவடை செய்யாமலும் இருந்தால் 7ஆம் ஆண்டு எதனை உண்போம் என்று கேட்பீர்களானால் 6ஆம் ஆண்டு நிலம் 3 ஆண்டுக்குரிய விளைச்சலை கொடுக்குமாறு என் ஆசியை அனுப்புவேன். 8ஆம் ஆண்டு விதை விதைத்து 9ஆம் ஆண்டு விளைச்சல் கிடைக்கும் வரை பழைய விளைச்சலையே உண்பீர்கள். நிலத்தை அறுதியாய் விற்றுவிட வேண்டும். ஏனெனில் நிலம் என்னுடையது. நீங்களோ என்னை பொறுத்தவரையில் அந்நியரும் இரவர் குடிகளுமே. நீங்கள் காணியாட்சியாய் கொண்டுள்ள நாடு எங்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். உன் சகோதரருள் ஒருவன் ஏழ்மைக்கு உட்பட்டு அவனுடைய சொத்தில் எதையேனும் விற்றால் அவனுடைய முறை உறவினனான மீட்பன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்கட்டும். மீட்பன் இல்லாதவனுக்கு பின்னர் மீட்க வாய்ப்பும் வசதியும் ஏற்பட்டால் கீழ்கண்டவாறு அவன் மீட்பானாக. விற்ற ஆண்டிலிருந்து கணக்கிட்டு அதற்கான தொகையை தள்ளி வாங்கினவனுக்கு மீதி தொகையை கொடுத்து மீண்டும் தன் நிலத்திற்கு திரும்பி வருவான். திரும்ப கொடுக்க வாய்ப்பில்லாமற் போனால் யூபிலி ஆண்டு மட்டும் அது வாங்கினவனிடமே இருக்கும். யூபிலி ஆண்டிலோ அவன் தன் நிலபுலங்களுக்கு திரும்பி வர அவனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அரண்சோன் நகரில் குடியிருக்கத்தக்க வீட்டை விற்றால் விற்ற பிறகு மீட்பதற்கான கெடு 1 ஆண்டு. அதற்குள் மீட்டுக்கொள்ள வேண்டும். 1 ஆண்டிற்குள் மீட்கப்படவில்லையெனில் அரண்சூழ் நகரில் உள்ள அந்த வீடு வாங்கியவனுக்கும் அவன் வழிமரபினருக்கும் என்றென்றும் உரிமையாகிவிடும். யூபிலி ஆண்டில் அதை திரும்ப முடியாது. அரணற்ற கிராமத்து வீடுகளோ நாட்டின் வயல்வெளிக்கு ஒப்பானவை. மீட்டெடுக்கலாம் அல்லது யூபிலி ஆண்டில் விற்றவனுக்கே திரும்ப கிடைக்கும். லேவியரின் உடைமையான நகர வீடுகளை மீட்க என்றைக்கும் அவர்களுக்கு உரிமை உண்டு. இஸ்ரேல் மக்கள் நடுவில் இருக்கும் லேவியரின் நகர இல்லங்கள் அவர்களின் உரிமை. அந்த உடைமைகள் மீட்கப்படத்தக்கன. அவர்களுக்கு சொந்தமான விற்கப்பட்ட எந்த வீடும் யூபிலி ஆண்டில் திருப்பி தரப்படும். நகர்களின் பொது நிலமான வயல்வெளிகளை விற்கலாகாது. ஏனெனில் அது அவர்களுக்கு நிலையான உடைமையாகும். உன் சகோதரர்கள் ஏழ்மைப்பட்டு இளைத்து போனால் அவர்களுக்கு உதவு. அவர்கள் அந்நியர் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு வாழட்டும். அவர்களிடமிருந்து வட்டியோ லாபமோ பெற வேண்டாம். உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் சகோதரர்கள் உன்னோடு வாழட்டும். அவர்களுக்கு உன் பணத்தை வட்டிக்கு கொடாதே. உணவை அதிக விலைக்கு விற்காதே. உங்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்து உங்கள் கடவுளாய் இருக்கும்படி கானான் நாட்டை கொடுத்த நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். உன் சகோதரர் ஏழ்மைப்பட்டு உனக்கு விலையாகி போனால் அவர்கள் அடிமை போல் நடத்த வேண்டாம். அவர் கூலியாள் போலும் விருந்தினர் போலும் உன்னோடு தங்கி யூபிலி ஆண்டு வரை உன்னிடத்தில் பணியாற்றட்டும்.
பின்னர் அவரும் அவர் தம் பிள்ளைகளும் விடுதலையாகி தங்கள் இனத்திற்கும் மூதாதையரின் நிலப்புலங்களிடத்திற்கும் திரும்பி செல்லட்டும். எகிப்திலிருந்து அழைத்து வந்த இஸ்ரேலராகி அவர்கள் என் வேலைக்காரர்கள். அவர்கள் அடிமையாக விற்கப்படலாகாது. உன் சகோதரரை கொடுமையாய் நடத்தாதே. உன் கடவுளுக்கு அஞ்சி நட. உன் அடிமைகள் ஆணும் பெண்ணும் உன்னை சுற்றிலும் உள்ள வேற்றினத்தவராய் இருக்கட்டும். வேற்றினத்தாரிடமிருந்து நீ அடிமைகளை விலைக்கு வாங்கலாம். உங்களிடம் தற்காலிகமாய் தங்குகிற அந்நியரின் பிள்ளைகளிலும் உங்கள் நாட்டில் உங்களிடையே பிறந்திருக்கிற அவர்களுடைய இனத்தவரிலும் உங்களுக்கு அடிமைகளை வாங்கி உங்களுக்கு உடைமையாக்கி கொள்ளலாம். அவ்வடிமைகளை உங்களுக்கு பின்னர் உங்கள் பிள்ளைகளுக்கு பிறப்புரிமையாக்கி என்றும் உரிமை கொண்டாடலாம். ஆனால் இஸ்ரேல் மக்களாகிய உங்கள் சகோதரரை பொறுத்தமட்டில் எவரும் மற்றவரை கொடுமையாய் நடத்த வேண்டாம். அந்நியரோ உன்னிடம் தற்காலிகமாக தங்கியிருப்பவரே வசதியாக வாழும்போது அவர்களிடம் உள்ள உன் சகோதரர்கள் ஏழையாகி அவர்களுக்கோ அவர்களின் இனத்திற்கோ விலையாகி போன அவர்கள் மீட்கப்பட வேண்டும். அவர்கள் உறவினருள் ஒருவர் அவர்களை மீட்கட்டும். அவர்களுடைய தந்தையின் சகோதரனோ அவரின் மகனோ அவர்களின் முறை உறவினனோ அவர்களை மீட்கட்டும். அல்லது வசதி ஏற்படும் போது அவர்கள் தம்மை தாமே மீட்டுக் கொள்ளட்டும். அவர்களது பணி காலத்தை அவர்களும் அவர்களை வாங்கினவர்களும் அவர்கள் விலைப்பட்டு போன ஆண்டிலிருந்து யூபிலி ஆண்டு வரை கணக்கிட வேண்டும். அவர்கள் விடுதலை ஆவதற்கான விலை கூலிக்காரன் ஒருவனுக்கு அந்த ஆண்டுகளில் கொடுக்கப்படும் கூலியை போல் கணக்கிடப்பட வேண்டும். ஆண்டுகள் மிகுதியாயிருந்தால் மிகுதியாக திருப்பிக் கொடுக்க வேண்டும். யூபிலிக்கு சில ஆண்டுகள் இருந்தால் அவற்றை கணக்கிட்டு அவற்றிற்கு ஏற்ப செலுத்த வேண்டும். ஆண்டுதோறும் கூலிக்கு அமர்த்தப்பட்டவனைப் போல அவர்களை கருத வேண்டும். விலைக்கு வாங்கினவர்கள் அவர்களை கொடுமையாய் நடத்த இடம் கொடாதே. இவ்விதமாய் அவர்கள் மீட்கப்படாமல் போனால் யூபிலி ஆண்டில் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் விடுதலை பெறுவர். ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் என் வேலைக்காரர்கள், எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்த என் வேலைக்காரர்கள், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். திருப்பாடல்கள் அதிகாரம் 82. தெய்வீக சபையில் கடவுள் எழுந்தருளி இருக்கின்றார். தெய்வங்களிடையே அவர் நீதி தீர்ப்பு வழங்குகின்றார். எவ்வளவு காலம் நீங்கள் நேர்மையற்ற தீர்ப்பு வழங்குவீர்கள்? எவ்வளவு காலம் பொல்லாருக்கு சலுகை காட்டுவீர்கள்? எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையுற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வறியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியினின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். உங்களுக்கு அறிவுமில்லை, உணர்வுமில்லை. நீங்கள் இருளில் நடக்கின்றீர்கள். பூவுலகின் அடித்தளங்கள் அனைத்துமே அசைந்து விட்டன. நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்கள் மனிதர் போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றேன். கடவுளே, உலகில் எழுந்தருளும். அதில் நீதியை நிலைநாட்டும். ஏனெனில் எல்லா நாட்டினரும் உமக்கே சொந்தம்.